Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. அதுல all என்ற ஆப்ஷனை press பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். friends, இன்னைக்கு வீடியோல இட்லி தோசை மாவு இருந்தாலே போதுங்க. ரொம்ப சுவையான இந்த புதுமையான டிஃபன் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பேர் வந்து திப்ப ரொட்டன்னு ஆந்திரா சைடுல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ங்க அது. அவங்க வந்து இட்லி ரவையில அது செய்வாங்க. நம்ம இன்னைக்கு இட்லி மாவுல செய்ய போறோம். நான் வந்து ஒரு 6 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து அரைச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு ஆல்ரெடி சேர்த்திருக்கேன் இந்த இட்லி மாவுல. இது கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்குனது சேர்த்திக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இது சேர்க்கறனால நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சமையல் சோடா சேர்த்திக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம். இப்போ நான் வந்து இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு ஒரு ஆப்பசட்டி எடுத்திருக்கேங்க. நான்ஸ்டிக்கில் இருக்க ஆப்பசட்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது கனமான பாத்திரம் எது இருந்தாலுமே பரவாயில்லைங்க. கனமாக இருக்க ஒரு கடாயோ இல்லை பேனோ நீங்கள் நான்ஸ்டிக் பேனோ எடுத்துக்கலாங்க. 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு லைட்டாக எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ நான் வந்து இதில் 4 கரண்டி அளவுக்கு மாவு வந்து சேர்க்க போகிறேங்க. தீ வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. சிம்மை விட கொஞ்சம் மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க. 4 கரண்டி அளவுக்கு மாவு விட்டுட்டு இதை வந்து நான் மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு இதை மூடி வச்சிடுறேன். தீ வந்து ரொம்ப குறைவான அளவில் இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சைட்லெல்லாம் நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். மேலேயும் மாவா இல்லைங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மொறுன்னு இருக்குங்க வெளியில் இருக்க அந்த லேயர் ஃபுல்லாகவே. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வந்து வேகட்டுங்க. அப்போ பின்னாடியும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிரும். இது ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க. ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப புதுமையாக இருக்கும் டிஃபனும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நான் இப்போ இதை திருப்பிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா பின்னாடி பக்கமும் இவ்வளோ கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்க அப்படின்னா. பாருங்கள், இப்போ பின்னாடி பக்கம் எந்த மாதிரி வெந்திருக்குன்னு. இப்போ ஃபுல்லாகவே நல்லா வெந்திருக்கும். நம்ம மூடி வச்சு வேக வச்சனால, அதுவும் கம்மியான தீயில வேக வச்சனால உள்ளார வரைக்குமே நல்லா வெந்திருக்குங்க. 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய சுவையான இந்த டிஃபன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணுறப்போ நிறையா எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவே போதுங்க. அதே மாதிரி இதை கட் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தீங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். உள்ளார பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சுட இருக்குங்க. உள்ளார நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தக்காளி சட்னி, புதினா சட்னி அது கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சுவையான டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.